கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கா? தப்பிக்க இதை செய்யுங்க. நைட்ல தூங்க முடியாம கால் எரிச்சல்ல கஷ்டப்படுறீங்களா? இது சர்க்கரை மக்களுக்கு கால் நரம்பு பாதிப்பின் அறிகுறி. ஒரு சில சர்க்கரை மக்களுடைய HbA1c, அதாவது 3 மாத ஆவரேஜ் சர்க்கரையோட அளவு 12 இருக்கும். நார்மலா 7க்குள்ள தான் இருக்கணும். அவங்கள ஒரு சிலருக்கு கால் எரிச்சல் இருக்கும். HbA1c 7 இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு கால் எரிச்சல் இருக்கும். சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிற உங்களுக்கு காலெரிச்சல் வரும். ஆனா சர்க்கரையோட அளவு நார்மலா இருக்கிறவங்களுக்கும் ஏன் காலெரிச்சல் வருது? இந்த மாதிரி அதிகமா காலெரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒரு சில பேஷண்ட் கால்ல மருதாணி எல்லாம் போட்டு வருவாங்க. இந்த மாதிரி மருதாணி அப்ளை பண்ணா காலெரிச்சல் குறையுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பை வழங்கிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு 43 வயது பெண், இவங்களுக்கு 3 வருஷமா சர்க்கரை இருக்கு. சர்க்கரை கண்ட்ரோல்ல இல்ல. இவங்களுடைய உடல் எடையும் அதிகம். இவங்களுக்கு கடந்த 6 மாசமா கால் எரிச்சல் இருக்கு. அவங்க எங்கிட்ட வர்றப்ப என்னால நைட்ல தூங்க முடியல, கால் எரிச்சல் அதிகமா இருக்கு, நைட்ல கால்ல ஐஸ் வாட்டர் ஊத்திட்டு படுக்கிறேன் அல்லது ஈர துணியை சுத்திட்டு படுக்கிறேன், நைட்ல 4-5 தடவை எந்திரிச்சு அதுல தண்ணியும் ஊத்திக்கிறேன், எங்க சொந்தக்காரங்க மருதாணி போட்டா சரியா வரும்னு சொன்னாங்க, அதனால கால் ஃபுல்லா மருதாணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. காலை பார்த்தேன், கால் ஃபுல்லா மருதாணி போட்டனால கால் ஒரு கருப்பும் சிகப்பும் மிக்ஸ் பண்ண கலர்ல இருந்தது. இதெல்லாம் போட்டப்ப உங்களுக்கு எரிச்சல் குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், எரிச்சல் கொஞ்ச நேரம் நிக்குது, அப்புறம் வந்துருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு புரிய வச்சேன், ஒரு தோல்ல ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு நீங்க இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுனீங்க அப்படின்னா அது சரியாகலாம். ஆனால் இது சர்க்கரையோட பிரச்சனை. சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாம இதை மட்டும் பார்த்தீங்கன்னா எரிச்சல் குறையாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சோம். இது நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாதனால கால் நரம்புல ஏற்பட்ட பாதிப்பின் அறிகுறி. இதை டயபெட்டிக் நீரோபதி அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை மக்களுக்கு ஏன் இப்படி வருது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா கால் நரம்புகளுக்கு போற ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இரத்த ஓட்ட குறைவுனால கால் நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஏற்படுறதோட அறிகுறி தான் இந்த கால் எரிச்சல். இந்த கால் எரிச்சல் இருக்கிறப்பவே நம்ம அதை கவனிக்கணும். அதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா கால் கொஞ்சம் கொஞ்சமா உணர்வை இழந்து போகும். அதை நம்னஸ், அதாவது மதமதப்புன்னு சொல்லுவோம். காலப்போக்கில் காலில் உணர்வே இருக்காது. இது சர்க்கரை மக்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். இதற்கான மருத்துவ ஆதாரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன். படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, கட்டுப்பாட்டுல இருக்கா, கால் எரிச்சல் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 3 மாத ஆவரேஜ் சர்க்கரை HbA1c 7 தான் இருக்கணும். 11, 12, 13 அந்த மாதிரி போச்சுன்னா கால் எரிச்சல் வரும். சில பேருக்கு நார்மலா இருக்கிற 7 இருந்தாலும் கால் எரிச்சல் வரும். அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாததால் ஏற்கனவே அவங்க கால் நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்கலாம். கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்ல, கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரையோட பாதிப்பு இது. அதனாலதான் நான் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் சொல்றது, சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னா முதல் 10 வருடங்கள் கோல்டன் பீரியட். இந்த 10 வருஷத்துல நீங்க சர்க்கரையை முறையா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்கன்னா இந்த கால் எரிச்சல் மாதிரி சர்க்கரையால் ஏற்படுற பாதிப்பு உங்களுக்கு வராது. அந்த 10 வருஷத்தை நம்ம மாத்திரை சாப்பிட்டும் சாப்பிடாமையும் வேற வைத்தியம் பார்க்கிறேன், டயட் கண்ட்ரோல் பண்றேன், இயற்கையா கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையை அதிகமா வச்சிருந்தீங்கன்னா எதிர்காலத்துல கால் எரிச்சல் வரலாம். சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு மிக முக்கியமானது என்ன? முதல்ல உணவு கட்டுப்பாடு. உங்க உணவுல அரிசி, கோதுமை இந்த மாதிரி மாவுச்சத்தை குறைக்கணும். காய்கறி, பயிர் வகைகள், கீரை இந்த மாதிரி புரதச்சத்தோட அளவை அதிகரிக்கணும். இனிப்பு அதிகம் இருக்கிற உணவுப் பொருளை
தவிர்க்கணும். உணவு முறைதான் சர்க்கரை கட்டுப்பாட்டுல மிக முக்கியம். ரெண்டாவது மருந்து. உங்க சர்க்கரையோட அளவுக்கு ஏற்ப உங்க சர்க்கரை மருத்துவர் மாத்திரை எழுதி கொடுத்திருப்பாரு. நீங்களா மாத்திரையை குறைக்கவோ கூட்டவோ மாத்தவோ நிறுத்தவோ வேண்டாம். மூன்றாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை டாக்டரை பார்த்து உங்க சர்க்கரையோட அளவை பரிசோதனை செய்து நீங்க கடைபிடிக்கிற உணவு கட்டுப்பாட்டுக்கும் நீங்க சாப்பிடுற மாத்திரைக்கும் சர்க்கரையோட அளவு சரியா இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணிக்கிறங்க. நான்காவது நடைப்பயிற்சி. தினமும் ஒரு 30 நிமிஷம் நடங்க. இப்படி நடந்தால் உங்க கால் நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் எரிச்சல் குறையும். ஐந்தாவது, வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்க கண், இருதயம், கிட்னி, கால் நரம்பு இதை பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு நாங்க முறையான பரிசோதனை செய்தோம். அவங்க சர்க்கரை அளவுக்கு ஏற்ப மாத்திரைகள் கொடுத்தோம். அவங்க உடல் எடை அதிகமா இருந்துச்சுல்ல, அதுக்கான டயட்டையும் எக்ஸசைஸையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். 3 மாதங்கள்ல அவங்களுடைய சர்க்கரையோட அளவு 8.9க்கு வந்துச்சு. கால் எரிச்சல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 3 மாசத்துக்கு மாத்திரை கொடுத்திருந்தோம். 6 மாசத்துல அவங்க HbA1c அளவு 7.3க்கு வந்துருச்சு. நார்மல் 7. இப்ப அவங்களுக்கு கால் எரிச்சல் இல்ல, காலில் துணியெல்லாம் கட்டுறது இல்ல. இப்ப அவங்க ப்ராப்பரா ஃபாலோ போடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி ஈர துணி சுத்துறதும் மருதாணி போடுறதும் மேல ஆயின்மெண்ட் பூசுறதும் ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கலாம். ஆனால் அது நிரந்தர தீர்வா இருக்காது. கால் எரிச்சலை குறைக்கணும்னா சர்க்கரையை குறைக்கணும். சர்க்கரைங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர், அதாவது மெதுவாக கொல்லும் ஒரு நோய். எங்கள் மருத்துவமனையில முதல் முறையா சர்க்கரைக்கு வைத்தியம் பண்ண வர்ற ஒவ்வொரு புது சுகர் பேஷண்ட்டுக்கும் சர்க்கரையினால கண்ணுல பாதிப்பு இருக்கா, இருதய பாதிப்பு இருக்கா, கிட்னில பாதிப்பு இருக்கா, கால் நரம்புகள்ல பாதிப்பு இருக்கா, பல்கள்ல பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு முழுமையான பரிசோதனை செய்யறோம். அதற்கு ஏற்பதான் எங்க சிகிச்சை முறையை நாங்க மாற்றி அமைக்கிறோம். அதாவது என்னென்ன உறுப்புகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கு ஏற்பதான் சிகிச்சை அளிக்கிறோம். இதுதான் எங்கள் மருத்துவமனையின் வெற்றி ரகசியம். இந்த மாதிரி பார்க்கிறப்ப ஒரு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்டை எங்களால் கொடுக்க முடியுது. சர்க்கரையும் குறையுது, அதோட பாதிப்புகளும் குறையுது. இந்த மாதிரி உங்களுக்கும் சர்க்கரை குறையணும்னா அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல கால் வீக்கம் எதனால் வருகிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.